நீங்க அதிகமா ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா இந்த ஸ்டோரியை கேளுங்க. ஆகாஷ் என்ற இந்த ஒரு நபர் ரயில்வே ஸ்டேஷன்ல இவர் போகக்கூடிய அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி இருந்தாரு. அந்த சமயத்துல இவர் போகக்கூடிய அந்த ட்ரெயின் வருது. இவரும் அந்த ட்ரெயின்ல ஏறிடுறாரு. அப்படி இவர் ஏறக்கூடிய அவரோட கம்பார்ட்மெண்ட்ல இவரை தவிர வேற எந்த மனுஷங்களுமே இல்ல. இந்த ஆகாஷும் அவரோட சீட்ல போய் உக்காந்துடுறாரு. அந்த சமயத்துல தான் இவர் சில வினோதமான விஷயங்களை நோட் பண்றாரு. அந்த ட்ரெயின்ல இந்த ஸ்நாக்ஸ் விற்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எந்த விதமான ஆட்களும் இல்ல. சரின்னு இவரும் இவரோட ஹெட்செட்டை மாட்டிட்டு பாட்டு கேட்டுனே டிராவல் பண்றாரு. அந்த சமயத்துல இவருக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் அவரோட சீட்டு பக்கம் வராரு. அப்படி அவரோட சீட்டு பக்கம் வரும்போது அவரோட சீட்ல மர்மமான ஒரு நபர் அமர்ந்துட்டு இருந்ததை இவரு பாக்குறாரு. அப்பதான் இவர் யோசிக்கிறாரு, இந்த ட்ரெயின் எந்த விதமான ஸ்டேஷன்லயுமே நிக்கலையே, அப்ப எப்படி இந்த நபர் திடீர்னு என் சீட்ல வந்து உக்காஞ்சாரு அப்படின்னு. இந்த ஆகாஷும் மெதுவா அந்த நபர் கிட்ட போய் பாக்குறாரு. அந்த நபரை பார்த்த இந்த ஆகாஷுக்கு ஈர கொலைய நடுநடுங்கி போயிடுச்சு. அப்படி ஆகாஷ் பார்த்த அந்த நபரோட முகம் ரொம்ப கொடூரமா செதஞ்ச நிலைமையில இருந்துச்சு. பயந்து போன இந்த ஆகாஷ் அந்த ட்ரெயின்ல அவரோட கம்பார்ட்மெண்ட்டை விட்டு தலை திரிக்க ஓடுறாரு. அப்படியே இவர் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது கடைசியா அந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு வராரு. அப்போதான் இவருக்கு தெரிய வருது, அந்த ட்ரெயின்ல இவரை தவிர வேற எந்த மனுஷனுங்களுமே ஏறல அப்படின்னு. திடீர்னு அந்த ட்ரெயின் மர்மமான முறையில ஒரு இடத்துல நிக்குது. அப்படி அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடம் அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கு. அந்த ஆகாஷ் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? உடனே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.